அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் அன்பான வணக்கங்கள் பல பல. அதாவது மதுரை மாவட்டத்திலே கடந்த ஓராண்டாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பென்ஷனர் கிரீவன்ஸை நடத்தலை அப்படிங்கிற ஒரு பெரிய ஆதங்கமாக இருந்தது என்பது உண்மை. மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரும் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்லி வாஸ் ரிமைண்டிங் தி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் ஆஃபீஸ் என்றைக்கு நடத்த போகிறீங்கன்னு. கடைசியாக ஒரு 15-20 நாட்களுக்கு முன்பாக 11/12 அதாவது டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி நடத்த போகிறோம் ஐயான்னு தகவலே ரைட்டிங்கிலே கொடுத்துட்டாங்க. அது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலேருந்து ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவருக்கே ரைட்டிங் தே ஹவ் கம்யூனிகேட்டட். மாவட்ட ஆட்சியர் அவர்கள் குறைதீர்க்கும் நாள் நடத்துகிறாங்க. பென்ஷனர் கிரீவன்ஸ் டே, ஓய்வூதியர்களுக்கு மட்டும், சோலலி ஃபார் பென்ஷனர்ஸ். என்ன குறைபாடு இருந்தாலும் தீர்த்து வைப்பதற்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த மாதிரி கேட்க இருக்கிறாங்க, குறை நிறைகளை கேட்க இருக்கிறார்கள் என்று அங்கேருந்து லெட்டர் வந்துருச்சு. பேப்பர்கள்லேயும், பல்வேறு நியூஸ் பேப்பர்கள்லேயும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் 11/12/2024 அன்று ஓய்வூதியர் குறைதீர்க்கும் நாள் நடத்தி இருக்கிறார்கள் என்ற செய்தியும் வந்துவிட்டது. அதற்கு மேலாவிலிருந்து, அதாவது டைரக்டரேட் ஆஃப் பென்ஷன் அவங்கள்ட்ட இருந்தால், கமிஷனர் ஆஃப் பென்ஷனாக டைரக்டரேட் ஆஃப் பென்ஷன் அவங்கள்ட்ட இருந்து தான் வருவாங்க பொதுவாக. ஆனால் இப்போ டைரக்டரேட் ஆஃப் பென்ஷனர் இயக்குநரகத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அரசாங்க ஆணை வெளியிட்டு அதை க்ளோஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு மேலே ஆச்சுங்க. அது பற்றிய கடும் விமர்சனங்கள் எல்லாம் ஓய்வூதிய சங்கங்கள்லேருந்து கிளம்பி போயிருக்குன்னு, அது வேறு விஷயம். அதையும் மீறி பென்ஷன் கிரீவன்ஸை வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்தணும் அப்படிங்கிறது ஜியோ போட்டாங்க கடந்த ஆண்டே. அந்த வகையில் காலையில் நடத்துவாங்க அப்படிங்கிற கம்யூனிகேஷன் வந்திருக்கு. திருமதி சங்கீதா அவர்கள், ஐஏஎஸ் அவர்கள், மதுரை மாவட்ட ஆட்சியராக பணிபுரிந்து வருகிறார்கள். அவர்கள் தான் 11/12/2024 அன்று இந்த ஓய்வூதியர் குறைதீர்க்கும் நாள் நடத்த இருக்கிறார்கள். இப்போ இந்த கம்யூனிகேட் பண்ண எல்லாத்துக்கும் கம்யூனிகேட் பண்ணதன் பேரில் எத்தனை பேர் தங்களுக்கு குறை இருக்குது அப்படிங்கிறதாக சொல்லி மாவட்ட ஆட்சியருக்கு 30/11/2024 அப்ளிகேஷன் கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எத்தனை பேர் அதை அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, கொடுக்கலைங்கிறது தெரியல. கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பிச்சு பதில் வாங்கி 11/12 மாவட்ட ஆட்சியர் மூலமாக அந்த மனுக்களுக்கு உண்டான இறுதியான பதிலை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவிப்பார்கள் என்ற நிலைப்பாட்டினை அலுவலர்கள் கொண்டு வருவார்கள். என்னென்னு கேட்டிங்கன்னா, கடைசியில் 25 தேதிக்கு மேலே 26, 27, 28 என்னமோ 3 நாட்கள் கடைசி நாட்கள் அதாவது கடந்த நவம்பர் மாதம் ரெவன்யூ ஸ்டாஃப் ஸ்ட்ரைக்கில் போயிட்டாங்க. பென் டவுன் ஸ்ட்ரைக்கில் தினசரி கையெழுத்து போடுறது, அப்புறம் அவர்கள் குழுமி வெளியே விடுவது என்ற நிலைப்பாடு இருந்தது. அதனால் ஒரு 3 நாள் சென்றிருந்த மனுக்களும் இந்த 30/11 கட்டுப்படாது அப்படிங்கிறத நினைக்கிறோம். எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்கன்னா சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பிச்சு அவங்ககிட்ட பதில் வாங்கி 11/12 மாவட்ட ஆட்சியர் மூலமாக அந்த செய்தி வெளியிடப்படும். எனவே இதுவரை இன்னுமே கொடுத்து பிரயோஜனம் இல்லை. 30/11 வரைக்கும் கொடுத்து பிரயோஜனம். 30/11 கேட்டிருந்தாங்க, இரட்டை பிரதிகளில் கொடுங்க, என்ன விதமான கோரிக்கை இன்னும் நிறைவேற்றப்படாமல், எந்த துறையில் பெண்டிங் இருக்கிறது, பிபிஓ நம்பர் என்ன, உங்கள் பேங்க் பாஸ்புக் நம்பர் என்ன, ஆதார் கார்டு நம்பர் என்ன, எந்த துறை வாரி இந்த குறைபாடு இன்னும் நிவர்த்தி செய்யப்படாமல் இருக்கிறது, அவங்ககிட்ட லெட்டர் கம்யூனிகேஷன் உங்கள்கிட்ட இருக்கா, இல்லை உங்கள் அப்ளிகேஷன் எத்தனாம் தேதி போட்டிங்க, சம்மந்தப்பட்ட துறைக்கு எதுவும் பதில் கொடுத்தாங்களா, பதில் கொடுக்கவில்லை என்றால் எத்தனை மாதமாக பெண்டிங், அவங்களோட அலுவலக தொடர்பு முகவரி இருக்கா, எல்லா விவரங்களுமே அதில் கேட்டிருந்தாங்க. இந்த நாளிதழில் வந்த செய்தியில், தினமலரில் வந்துச்சு. அதே போன்று மற்ற பத்திரிகைகளும் வந்திருக்கக்கூடும். எனவே 30/11 முடிஞ்சு வச்சு. இனிமேல் யாரும் அப்ளிகேஷன் கொடுக்க முடியாது. அது கொடுத்தாலும் அவங்க கன்சிடர் பண்ணுறாங்களா என்ன தெரியாது. ஒருவேளை கன்சிடர் பண்ணவும் செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். ஏன்னா ஒரு கட் ஆஃப் டேட்டு போட்ட பிறகு அதையும் மீறி அதே 20 நாளைக்கு முந்தைய போட்டாங்க. இந்த மாதிரி கோரிக்கை மனுக்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு இந்த மாதிரி ரொம்ப வெல் இன் அட்வான்ஸாக போட்டாங்க. சரி, அப்போது இனிமேல் யாரும் விண்ணப்பிக்க முடியாது. பென்ஷனர் அசோசியேஷன் மூலமாக பென்ஷனர் கிரீவன்ஸஸ் மாவட்ட ஆட்சியருக்கு அதையும் மீறி போட்டாங்கன்னா அது அவங்க பிரியம் ஒன்று. அடுத்து இன்னுமே 11/12/2024 அன்று பென்ஷனர் கிரீவன்ஸ் செயலை தங்களுக்கு ஏற்கனவே யாரும் அனுப்பி இருந்தீர்கள் என்றால், அது ஓய்வு பெற்றவர்கள் சங்கத்தின் அங்கத்தினர்களாக இருந்து நிறைவேற்றப்பட இயலாத, இல்லை நிறைவேற்றப்படாத, இல்லை இப்போ அலுவலர்களிடம் பெண்டிங்காக இருக்கிற நீண்ட நாள் கோரிக்கை விண்ணப்பங்கள் அனுப்பிச்சிருந்தீங்கன்னா அது பற்றிய விவரங்கள் 11/12/2024 நேம புதன்கிழமை வருதுன்னு நினைக்குது. அன்றைய தேதியிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அந்த பதில் வழங்கப்படும் என்பதை சொல்லி எல்லோரும் 11 காத்திருப்போம் என்பதை சொல்லி அமைவது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றவர்கள் சங்கத்தின் தலைவர். அனைவருக்கும் வணக்கங்கள். பல நன்றி.